another one second round match. பொன்னன் விடுதி விசஸ் கைக்குறிச்சி. ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண அழகு, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பருதி. இந்த மேட்ச் 4 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே, ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பருதி. செகண்ட் ஒன் நம்ம அப்படி ஆக்கிறாங்க, தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, லேண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்ச். செகண்ட் பாலில் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு பருதி. சொன்னால் முத்து பருதியோட தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிற திரும்பி ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்னு சொல்லும் போது கையில் பட்டு பவுண்டரி போயிருக்கு. லக்கிலி இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸான பால் பவுண்டரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ரிவர்ஸ். இந்த முறை தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு பவுண்டரி குயிக்கராக போயிடுச்சு. இரண்டாவது பவுண்டரி முத்து பேட்டில் இருந்து. பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம சப்போர்ட் பண்ணி போனார். அங்கே எஜ் ஆகி போயிருக்கு. ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த லீஜரில் ஒரு பவுண்டரி போச்சு. இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரனோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட அப்பு ஃபுல் டாஸான பாலை தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸாக அங்கே ஃபீல்டர் விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பவுண்டரி முத்து பேட்டில் இருந்து வர 3வது பவுண்டரி இந்த மேட்ச்சில். நம்ம ஒட்டம் லைனுக்கு வந்திருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல எஃபர்ட் போட்டார். பட் ஸ்டாப் பண்ண முடியல. 2 ரனுக்கான ட்ரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பவுலர் கைக்கே தான் போச்சு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த பெருமாள் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே பாயிண்டில் அங்கே பால் டேனாக இருந்துச்சு. தெளிவாக பிடிச்சிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் சுரேஷ் இருந்தார். 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆயிருக்கு. பாண்டி போன மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயர் ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி விட்டுருக்காரு. அங்கே நல்ல கேட்சை பிடிச்சாரு விவேக். அவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. பொன்னன் விடுதி போட சஞ்சவி ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்தளவு ட்ராவல் ஆயிருக்கா. ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு. 6 ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு முத்துக்குமார். நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடச்சு போட்ட பந்து இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் விரட்டி வந்தார். நான் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு ரன். பேசுனா பசுபதி லோ புல் டாஸான பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு பருதி. நல்ல ஸ்டாப். ஒரு ரன். நம்ம சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரியா 6 பவுண்டரி சொல்லிட்டாங்க லைன் பேஸ். நம்ம பேட்டில் நிற்க இருந்துச்சு. இந்த முறை லக்கிலி பவுண்ட்ரியான்னு பார்த்தா எஸ் லக்கி பவுண்ட்ரி. ஸோ அன்ஸ்டாப்பபிளாக ஒரு பக்கமாக ஸ்கோரை கொண்டு வந்துருக்காரு முத்துக்குமார். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. சூப்பரான ஒரு பவுண்ட்ரி. ஆர்டிக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு முத்துக்குமார். 38 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் பட வினேத். ஃபர்ஸ்ட் பாலே சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் அப்போ இருக்காரு. நல்லா ஸ்டாப் போகிறேன். இந்த முறை சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த முறை கிளியர் பண்ணுமா? எஸ் 6 சொல்லிட்டாங்க லைன் அம்பேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சுவிட்சுக்கிட்டில் பவுண்டரியை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இந்த முறை 6 பதிவு பண்ணியிருக்காரு. இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் பேக் இருக்காரு. மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கீப்பர் எண்ணில் அதை விக்கெட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா விக்கெட். 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக ஆடிக்கிற பேட்ஸ்மேன் முத்துக்குமார் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஆல்மோஸ்ட் அவரோட வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஒரு சிங்கிள் பர்சனிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் ஒட்டச்சு போட்டிருக்காரு. அதை தெளிவாக கவர்ஸில் பதிவு பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சுரேஷ் நல்ல ஸ்டாப். ரன். சரி லாஸ்ட் பால்னு சொல்லியிருந்தேன். 5வது பால். இப்போ தான் லாஸ்ட் பால். பர்சனிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே 2 ஃபீல்டருக்கு நடுவில் போகுதா. சுரேஷ் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா நல்ல டேக் ஆன். ஒரு சீனியர் பிளேயர் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஓவருக்கு 48 ரன் அடிச்சிருக்காங்க. பொன்னன் விடுதி 49 ரன். டார்கெட் ஃப்ரம் கைக்குறிச்சி. ஸ்டார்ட் பண்ண முத்துக்குமார். ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் விவேக், நான் ஸ்ட்ரைக்கில் ரகு. போன ரன் மேட்ச்சில் 6க்கு 22 அடிக்கணும் அப்படிங்கிற மேலே மேட்சை முடிச்சு கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முத்துக்குமார் இந்த மேட்ச்சில். செகண்ட் ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. 1 ரன். தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃபில் பவுண்டரிக்கான சான்ஸாக ஃபீல்டர் விரட்டி போனார். ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எக்ஸலண்டான ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடும். எஸ் ரகு பேட்டில் இருந்து இந்த மேட்ச்சில் வர்ற ஃபர்ஸ்ட் 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு. கேப்பில் தான் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் அழகாக பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 1 ரன். சுவிட்சில் ஒரு ஃபீல்டரையும் ஸ்கூப்புக்கு ஒரு ஃபீல்டரையும் வெளில வச்சுருக்காங்க.
வேக் ப்ரோக்கு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர். இந்த பால் இந்த மேட்ச்சில் முக்கியமாக இருக்கும். பெரிய ஷாட்டை பதிவு பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையிலேயே லேண்ட் ஆயிடுச்சு. விக்கெட். 10 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு 39. செகண்ட் ஓவர் போட வெங்கட் ஜட்டு ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர்லாம் கணக்கே கிடையாது. ரகு தெளிவாக மீட் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல்டர் இருந்தாலும் தாண்டி போகும். 6 அதுதான் நடந்திருக்கு. 9 செகண்ட் ஓவர் போட வெங்கட் ஜட்டு ஃபாஸ்ட் பாலே. செகண்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு. கீப்பருக்கு முன்னாடி குத்திருச்சு. அப் டு ஒன் தான் கேட்சுக்கான சான்ஸ் வந்திருக்கும். போகிறேன் நடுவன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பருதி இம்பரும் அடிச்சிருக்காரு. எதிர்த்து 6. ரகு எப்படி ஒரு 6 பதிவு பண்ணாரோ ஒரு யங்ஸ்டர் பருதி சரியான 6 பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பராக பிளேஸ் பண்ணாரு. பவுலிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் இருக்க பால் போட பசுபதி 4th ஒன். சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால் 5th ஒன். நம்ம ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. இதுவும் 6 பவுண்டரியான்னு பார்த்தா பவுண்டரியா லயனம் பேஸ் அங்கே ஜட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பவுண்டரி சொல்லியிருக்காங்க. அம்பேரும் செக் பண்ணிட்டு பவுண்டரி தான் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் ஒன் மோர் நம்ம அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. ஸ்பீல்டு பண்ணலன்னா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்க. அதுதான் நடந்திருக்கு. ஒரு 2 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 21 ரன் அடிக்கணும். தேர்ட் ஓவர் போட அழகு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பால் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். அந்த பரதாக்கு முன்னாடி வந்து எடுத்துட்டாரு. அது பரதாவில் போட்டால் எக்ஸ்ட்ரா ரன் போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு ரன். செகண்ட் ஒன் நம்ம லோ ஃபுல் டாஸாக ஆடி இருக்காரு. கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும். கீப்பரில் த்ரோ கரெக்டாக இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா அடிக்கலை பிடிச்சி ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம உடம்புல போட்டிருக்கு. 10 எதுவும் ஓடலை. டாட் பால் நம்ம ஸ்டம்புக்கு குள்ளச தான் வந்துச்சு. ஆனால் ஒன் பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அழகு. 5th ஒன் நம்ம லோ ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாண்டியன் இருந்தார். நல்ல ஸ்டாப். ஒரு ரன் சொல்லும் போது அங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் ஒரு ரன் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. மொத்தமாக இந்த பால் 3 ரன் 2 ரன் ஓவர் த்ரோவில் போயிருக்கு. முக்கியமான பந்து ஒரு ஸ்லோ ஏரை போட்டிருக்காரு. உடம்புல தான் போட்டிருக்கு. ஒரு ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. ஒரு ரன். இதோட 3வது ஓவர் முடிவுக்கு வருது. 34 ரன் அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். போன மேட்ச்சில் 6க்கு 22 அடிக்கும் போது இந்த பேட்ஸ்மேன் ரகு இவர் தான் மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் கையிலேயே லேண்ட் ஆகுதான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு. 6 ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலர் கையில் பட்டு போயிடுச்சு. கண்டிப்பாக 2 ரன் மாற்றுவாங்க. ஸோ இந்த எண்ணில் பாஸ்டாக இருக்கணும் ரகு. முக்கியமாக அவரோட விக்கெட் இருக்கணும். போட்டாங்க 2 ரன். இருக்க 4க்கு 7 இந்த முறை அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் இது மட்டும் 6 இருந்தால் போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் ரகு இந்த மேட்சை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. மேட்ச் டை 1 more to win. ஃபோர்த் ஒன் இந்த முறையும் பவுண்டரியை வின்னிங் ஷாட்டாக மாற்றி கொடுத்துருக்காரு ரகு. ஸோ போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் ஹை ஸ்கோர் மேட்ச்சில் மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காங்க. வெல் பிளே. சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு ரகு. போன மேட்ச்சுக்கு 6க்கு 22 அடிக்கிற நேரத்தில் மேட்சை முடிச்சு கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச்சில் 6க்கு 15 அப்படிங்கிற மேட்ச்சில் சிங்கிள் ஹேண்டாக இந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாரு ரகு. போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் மேன் ஆஃப் த மேட்ச்.